Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. பீகார் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் முன்னிலை வகித்து வருகிறார். பீகார் பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் தலைவர் பிரசாந்த் கிஷோர் முன்னிலை வகித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போதுள்ள நிலை என்ன? முழு தகவலையும் சொல்லுங்க. பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பங்கிப்பூர், அதே போல குஜராத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள்பூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தல் பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பங்கிப்பூர் ஏன் முக்கியமான ஒரு தொகுதி என்றால், இதுதான் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கின்ற நிதின் நபீன் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் தற்போது வந்திருக்கிறது. இதில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த பங்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் தற்போது முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாஜக வேட்பாளரை 2ஆம் இடத்திலும் பிரசாந்த் கிஷோர் தற்போது முதலிடத்திலும் இருக்கிறார். அதாவது பாஜக வேட்பாளர் 1363 வாக்குகளை தற்போது வரை பெற்றிருக்கிறார். ஆனால் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை 2225 வாக்குகளை தற்போது பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட சுமார் 862 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடவில்லை என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது இடைத்தேர்தலில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய அவர் தற்போது முன்னிலை பெற்றிருப்பதால் கவனம் பெற்றிருக்கிறது. ஆனால் இது முதல் சுற்று, 2ஆம் சுற்று முடிவுகள் மட்டுமே. இன்னும் பல சுற்று முடிவுகள் போக வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைகிறாரா அல்லது பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறுகிறாரா என்பதை நாம் உறுதியாக கூற முடியும். இருப்பினும் இந்த பங்கிப்பூர் தொகுதி என்பது தங்களுக்கு பாஜகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுகின்றது. பாஜக ஏற்கனவே வெற்றி பெற்றால் விநியோகிப்பதற்காக சுமார் 200 கிலோ லட்டுகளையும் தயார் செய்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.